தாவேகா தலைவர் விஜய் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார். ஒரு பிரபல கட்சியை அவர் சாடியுள்ளார். மேலும் அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும், எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா என அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேற எந்த கட்சியாக இருக்கும் என்று நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு நம்மை தூற்றுவதே. தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை என்றாகிவிட்டது. யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடமே பதவிக்காக பம்மினாரே, அப்பொழுதே எங்கே போயிற்று மானம்? ஆட்சியில் இல்லாத பொழுது தமிழ் என்பதும் தமிழர் என்பதும், ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிகளுக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும் பொழுது எங்கே போனது மண், மானம் மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம்? எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடுவதே அவர்களது அவல ஆட்சியின் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம். மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என விஜய் அந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ளார்.